ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே மறுபடியும் சேர்ந்து ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. மகிமைகளை நிரப்பட்டும் ராஜா. தூய ஆவியே கைகளை உயர்த்தி ஆவியானவரே தட்டி ஆவியானவரே நல்ல மகிமைப்படுத்தி புகழ்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிறதற்காக நன்றி, என்னை பலப்படுத்துகிறதற்காக நன்றி, என்னை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. எந்த மனிதனை பலப்படுத்த ஆவியானவருடைய வல்லமை போதுமானது, ஆவியானவருடைய வல்லமை போதுமானது. உன்னை பலப்படுத்துகிறார் தேவனுடைய வல்லமையினால், உங்களை பலப்படுத்துகிறார். கிருபை இறங்குகிறது, தேவனுடைய மகிமை இறங்குகிறது. உன்னை போராடின வல்லமைகளை நாம் அழிக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர்களை பலப்படுத்துகிறார். ராபாலா தூராபாலா ராபாலா தூராலாபா ராபா ஷபாலா துலராபாலா தலராபா திராபாலா ருபாலா கமானி அங்கனமா சக்கலராபாலா துலராபா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கைகளை உயர்த்தி உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தினால் கூடுகிற போது நாங்கள் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதற்காக நன்றி.
எங்கள் நடுவில் இன்றைக்கு பலத்த காரியங்களை செய்ய நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்களுடைய வாழ்க்கை மறுரூபப்பட தேவனுடைய கிரியைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள் காலையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி தேவன் நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். நாம் யாருக்கு தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். ஆகையினால் ஒரு அற்புதமான ஃபாதர் அவங்க பாடின பாடல் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்துல களி கூறும்படி வந்திருக்கிறீங்க? ஆவியிலே களி கூறும்போது கர்த்தர் நம்மை விடுதலையாய் நடத்துகிறவர். பிரைஸ் அல்லாஹ். ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நல்ல கைதட்டி பாடுங்க. சமூகத்தில் களி கூறுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து நம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். சொந்த சொத்து கர்த்தரை ஆராதிப்போம்.
கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். கலிகூரு சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் சொன்ன வாக்கு சத்தம் சொல்லி மகிழ்வோம். கலிகூரு அவளைகள் மறந்து கலிகூருவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூருவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூருவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன். வலக்கரம் தாங்கும் என்றார். அறிக்கை பண்ணி தேவன் நம்மை கலிகூற பண்ணுகிறவர், நம்மை சந்தோஷிப்பிக்கிறவர். அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு நதி பாய்கிறதா, அது எல்லா ஜனங்களையும் என்ன செய்கிறதாம், சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சோர்வுகளை தேவன் மாற்ற முடியும். தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு உற்சாகமான ஆவியை கர்த்தர் தருகிறார். இது உலகத்துல கிடைக்காது, ஆண்டுடைய சமூகத்துல கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமா, ஒரு புதிய பாடல் ஏற்கனவே பாடி இருக்கிறோம். அந்த பாடலை மறுபடியும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும். ஒரு அற்புதமான பாடல். என் நேசர் என்னோடு உண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இந்த பாடல் உண்டு. ஒரு அற்புதமான பாடல். கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இது நமக்குள் நம்மை பலப்படுத்தி பாடுகிற பாடல். என் நேசர் என்னோடு, என் கர்த்தர் என்னோடு உண்டு, நான் எதற்கும் பயப்படேன். அருமையான ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு,
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மறுபடியும் இந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து நீங்க பாட போகிறீங்க. நல்ல கையை தட்டி பாட போறீங்க. என் இயேசு என்னோடு உண்டு. மறுபடியும் சேர்ந்து 1 2 3 ஸ்டார்ட். என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. நான் என்னோடு இருப்பதினால் என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சோதனைகளுக்கு மேற்பட்டு நம்மை நடக்க கர்த்தர் கிருபை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். என் சோதனைகள் ஜெயமாய் மாறும். என்னை அழைக்கிறவர் இயேசு என்னோடு. தம்பிமார்கள், குட்டி பிள்ளைங்க, எல்லாம் கை தட்டி. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி இந்த உலகம் பெரிய பயம் நிறைந்த உலகம். வைக்கப்ப நம்மள அஞ்ச வைக்குது இருதயம். ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நம்ம எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி அவர் பெரிய மாற்றங்களை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை போல ஒரு அற்புதமான தேவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. நம்மை நேசிக்கிறவர், நம்ம மேல் அன்பு கூறுகிறவர். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இயல்பரேசமாக இருந்து நம்முடைய தடைகளை உடைத்து நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர் தடைகளை உடைக்கிறவர். அது எப்படி சொல்றாரு? உனக்கு முன்பதாக நான் போகிறேன், தடைகளை உடைக்கிற நான் உனக்கு முன்பதாக போகிறேன். ஏல் பிராசிம் என்று சொன்னால் பிரேக் த்ரூ, உடைத்து எரிகிற வல்லமை அங்கிருந்து புறப்படுகிறதா இருக்கிறது. ஒரு பெரிய அணை, தண்ணி தேங்கின பெரிய அணை உடையும் பொழுது எவ்வளவு ஃபோர்ஸா போகுமோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தான் அந்த ஏல் பிராசிம்ல கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் நீங்க விசுவாசிக்க கூடுமானால் உங்களை பாதிக்கிற எவ்வளவு பெரிய பொல்லாத காரியமா இருந்தாலும் அவருடைய வல்லமைக்கு முன்பதாய் ஒன்றும் நிற்க முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுது. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிங்க. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன். கொஞ்ச நேரம் ஆராதிங்களை பார்க்கலாம்.
எனக்குள்ள அந்த ஊற்று பெறப்படட்டும், எனக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் அனல் மூட்டப்படட்டும். கண்களை மூடி கைகளை தட்டி, இயேசுவே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை நிரப்பும், வல்லமை உள்ளவரே என்னை அனலாக்கும், என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு அந்த ஆவியானுடைய அனல், இந்த ஆவியானுடைய மகிமை என்னை நிரப்பட்டும் ஐயா, என்னை நிரப்பட்டும் ஐயா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. என் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே, அப்படியே கையை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இந்த மெல்லிய பிரசனத்துல கத்தரிடத்துல பேசுவோமா. கைகளை கட்டி கொண்டு நிக்காதீங்க, தலையை கவுந்துகிட்டு நிக்காதீங்க. எதையாவது யோசித்துட்டு தயவு செய்து இந்த நேரத்தை வீணாக்கிறாதீங்க. இது ஒரு அற்புதமான நேரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் இறங்கி உலாவி வருகிற நேரம்.
நீங்க எதெல்லாம் அப்பாட்ட கேட்கிறீங்களோ அவர் உங்களை நடத்தி நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஒரு அற்புதமான சரணங்களை ஆண்டவரை நோக்கி நாம் பாட போகிறோம். உந்தன் கைகள் குறுகவில்லை ஆண்டவரே, உந்தன் கைகள் குறுகவில்லை. அல்லேலூயா. உம்முடைய கைகள் குறுகவில்லை ஆண்டவரே, உம்முடைய கைகள் குறுகவில்லை, உம்முடைய கைகள் குறுகவில்லை, உந்தன் கைகள் குறுகவில்லை. அல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து மூடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து மூடிக்கும் என் தேவன் நீரிருக்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப நீரிருக்க. கையை உயர்த்தி உங்க கைகள், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உந்தன் கைகள் உம்மால் கூடாத எதுவும் இல்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி வார்த்தையாலே உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உந்தன் கைகள் எத்தனை பேரை சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய கைகள் குறுகவில்லை, உந்தன் கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, வாங்கெடுத்து வாலிப தம்பிமார்கள், சிறுபிள்ளைகள், உம்மால் கூடாதது எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி உந்தன் கைகள் குறுகவில்லை, உந்தன் கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் அப்பா, உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. உம்மால்
உனக்காக செய்வாரியா? நிச்சயமாய் உனக்காக செய்வார். மறுபடியும் சேர்ந்து ஆதினரின் காலத்தில் பேத்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பின் உந்தன் கைகள். எல்லா சகோதரிகளும் ஆண்டவரே, கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல வேலையை தருவீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஊழியத்தை தருவீங்க. உங்க கைகளை புரிகிறது ஆண்டவரே. உலபா தரபா ஷபரபலா தினமும் என்னில் வீசிடுதே. அவருடைய பாதத்துல அர்ப்பணிப்பீங்களா? கையை உயர்த்தி திரு பாதம் அளவில்லாம அளவில்லாமல் கர்த்தர் இறங்குங்கப்பா. அப்படியே பார்ப்போமா? மெல்லிய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஒரு நிமிடம் ஆண்டுடைய பிரசன்னத்துல அமைதியாய் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நில்லுங்க, பார்க்கலாம். Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, இந்த நல்ல அற்புதமான வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை நீர் கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திர ராஜா. நன்றாய் துதிக்கும்படி பாடும்படி தேவன் கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. நம்முடைய நல்ல ஆராதனையிலே ஒவ்வொருடைய இருதயங்களையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.